ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். நாம் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபியூரியோசியா எ மேட் மேக்ஸ் சாகா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பற்றி தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையை தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூரியோசியா எ மேட் மேக்ஸ் சாகா இந்த படத்தை வந்து ஜார்ஜ் மில்லர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அன்யா, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அதுக்கப்புறம் டாம் குரூப் இந்த 3 பேரும் சும்மா பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட் மேக்ஸ் சாகா வந்து ப்ரீக்வலான நம்ம மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடோட ப்ரீக்வல் தான். இந்த ப்ரீக்வல் வந்து இந்த படத்தை பார்த்து முடித்தோடனே நம்மளுக்கு வந்து அந்த படத்தோட சீக்வன்ஸை வந்து காமிக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம 4ஆம் பாகத்தை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக இந்த படத்தோட தீம் உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட மெயின் கதைக்களம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து வெளி உலகத்துக்கு வந்து என்னென்ன போராட்டங்களை சந்திக்குது, அப்புறம் வளர்ந்த பிறகு ஒரு தனி மனித போராட்டமாக அது எப்படி மாறுது, அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இவங்கள மாதிரியே இருக்க பெண்களை அவங்க எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்றதான் இந்த ஹீரோயினோட கான்செப்ட். இது பேசிக்கலி ஹீரோயின் கான்செப்ட். ரெண்டாவதாக சொல்ல போகணும் அப்படின்னா, நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும். செம்மையான வில்லத்தனம், காமெடியான வில்லத்தனம் பண்ணலான்னு தெளிவாக வில்லத்தனம் பண்ணியிருக்கிறாரு. சும்மா செம்மையான கேரக்டரு. ஃபேஸில் வந்து நோஸை மட்டும் கொஞ்சம் கேரக்டரைசேஷன் பண்ணி மாற்றிருக்கிறாங்க. அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கிற மாற்றமே. மித்தபடி அவர் வில்லத்தனத்தை வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயினும் வில்லனும் சேர்ந்து இந்த படத்தோட பெரிய தூண்களாக அமைஞ்சு சும்மா மிகப்பெரிய கெட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். தேட்டரில் போய் பார்த்ததுனால நம்மளுக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து சும்மா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. புல்லட் சவுண்ட்ஸும் கார் சவுண்ட்ஸும் பைக் சவுண்ட்ஸும் சும்மா தெளிவாக வச்சுருந்து நம்ம தலைக்குள்ளேயே அவர் ஓட்டுற மாதிரியே ஒரு சீன்ஸ் வந்து பயங்கரமாக வச்சுருக்குறாங்க. ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லைங்க. மேட் மேக்ஸ்னாலே வந்து உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபியூரி ரோடுக்கு ஏற்றாப்புலையே இந்த படத்தையும் அமைக்கணுன்றதுக்காண்டி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா போய் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படத்தில் எந்த சீன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.